இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட ரீசெண்டாக லான்ச் ஆன மஹிந்திரா BE6 பேக் 2 வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ எஸ் இந்த பேக் 2 அப்படிங்கிறது ஒரு வேரியன்ட் தான். பட் ரீசெண்டாக தான் வந்துட்டு மஹிந்திரா வந்து இந்த பேக் 2 வேரியண்ட்டை ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த பேக் 2 வேரியண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேக் 3 நம்ம ஆல்ரெடி வாக் அரவுண்ட் ரிவ்யூவும் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ டிரைவ் ரிவ்யூமே பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக் 2 வேரியன்ட் வந்து ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க இந்த பேக் 2 வேரியண்ட்டில் 79 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த BE6 பேக் 2 வேரியன்ட் வந்து 59 kW அண்ட் 79 kW அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸில் வருது. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் 3 அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு மிட் வேரியண்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை விடவே அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கார் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திராவில் ஏதாவது கார் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ் இதுதான் வந்துட்டு இந்த மஹிந்திரா BE6ஓட பேக் 2. இன்னைக்கு நம்ம கூட ஒயிட் கலர் தான் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரங்க் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 டைம் வந்துட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சின்னதாக கிடைக்கும். ஸோ எஸ் இங்கே வந்து நம்ம சார்ஜர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் கவர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இருக்குது. ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம தூக்கி எங்கேயும் வைக்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம தூக்கி விட்டாலே போதும். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக வந்து எல்லோரும் ஒரு எலக்ட்ரிக் கார், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் எலக்ட்ரிக் காரில் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ இந்த காரில் வந்துட்டு LED ஹெட்லாம்ப் செட்டப் கிடைக்குது. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இங்கேருந்து டே கண்டினியூ ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல BE6 அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. LEDயில் DRLமே கொடுத்துட்றாங்க. பட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் C ஷேப்பில் LED DRL வரும். இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் LED DRL தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆப்டிமைஸ்ட் ஏரோ அப்படிங்கிற ஒரு பேஜிங்லாம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ADASுமே வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடுது. ஸோ பேக் 3 கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேக் 2ல் மேஜராக ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் வந்து உங்களுக்கு பேக் 3 வேரியண்ட்ல தான் கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெண்டரில் 2 அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த பார் கோடுமே இருக்குது. அண்ட் ஓவரையும் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. LEDயில் இண்டிகேட்டர்ஸுமே வந்துருது. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்துட்டு 245/55 R19 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அலாய் வீல் கிடையாது, இது வீல் கேப் தான். இந்த ஏரோ வீல் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காரோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டர்ஸ், 2.7 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் 207 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த காரில் வந்துருது. அண்ட் இந்த ஓஆர்எம்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷனுமே இப்போ இதில் கிடையாது. நம்ம உள்ளேருந்து கூட க்ளோஸ் பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம நார்மலாக அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். B பில்லர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, A பில்லருமே பிளாக் கலர் தான் வருது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூஃப்மே கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இதில் வர அந்த இன்ஃபினிட்டி லைட்டிங்குமே உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அதுவுமே டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்லாம் சார்ஜிங் போர்ட் கொடுத்தோம்னா சப்போஸ் கார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஆச்சுன்னா சார்ஜிங் போர்ட்டே வந்து டேமேஜ் ஆயிரும். நம்ம சார்ஜுமே போட முடியாது. அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையானு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு அக்சசபிளான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம் வந்து அந்த C ஷேப்பில் இருக்கக்கூடிய LED டெயில் லேம்ப்ஸ் அது வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே LEDயில் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவுமே சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனோட வந்துடுது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபாகருமே வந்துடுது. மேலே வந்துட்டு ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு வைப்பர் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே இந்த ஏரே செக் பண்ணி இந்த ஏர் ட்ராப்லெட்ஸ்லாம், அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் மழை வர டைமில் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். அண்ட் மஹிந்திராவோட அந்த எலக்ட்ரிக் SUV லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்துட்டு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மி தான், இந்த இடத்துல சென்சர் கிடையாது. கீழே வந்துட்டு ஒரு டிஃப்யூசர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு அந்த ரிவர்ஸ் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே LEDயில் தான் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு LED செட்டப் தான் அந்த காரில் கொடுத்துருக்காங்க.
455 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். எலக்ட்ரிக் டெயில் கேட்டுமே இந்த வேரியன்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலான டெயில் கேட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சார்ஜர்லையுமே ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தோம்னா ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது 18 inch தான், பட் ஸ்பேஸ் சேவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீல் வீலில் தான் வருது. அண்ட் இந்த சீட்டை வந்து நம்ம 60-40 ரேஷியோலையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் இந்த பேக் 2 வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சார்ஜர் வந்துட்டு 2 சார்ஜர் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு 23,50,000 rupees எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆன் ரோட்னு வரப்போ 26,14,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ அந்த 26,14,000 rupeesக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 kilowatt சார்ஜர் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சார்ஜர் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 26,13,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. 11 kilowatt ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குது. ஸோ அந்த சார்ஜர் நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 26,39,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ ஒரு 25,000 rupees இந்த 7 kilowatt சார்ஜர் அண்ட் 11 kilowatt சார்ஜருக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 11 kilowatt வேணும்னா நீங்கள் 25,000 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரிக் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282 bhp அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 79 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மஹேந்திரா BE6ஓட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக அதை நான் டாப் எண்ட் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உட்காடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராம்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் உங்களுக்கு பழக இது வந்துட்டு ஸ்பேஷியஸான ஒரு காராக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எடுத்த உடனே நீங்கள் வந்து உள்ளே உட்கார்றப்போ என்னடா அது ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உள்ளே வந்தப்புறம் ரிக்ளைன் ஆங்கிள் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டை வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லெக்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. லெக் ரூம் நீரம் எல்லாமே ஓகே தான். ஹெட் ரூம் வந்துட்டு அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு வந்துட்டு அடிக்வேட்டான ஒரு ஹெட் ரூம் கிடைக்குது. ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் வருது. ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கவர் போட்டிருக்கு. ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் தான் இந்த சீட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 50% ரீசைக்கிளபிள் மெட்டீரியலில் தான் வந்துட்டு பண்ணுது. ஸோ அதனால் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலுமே இதில் நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது தவிர ரியரில் ஏசி வென்ஸ் இந்த காரில் வந்துடுது. ஸோ 2 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்குது. நோ, இதில் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பவர் விண்டோஸ் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்தது. லாக்கிங் அன்லாக்கிங்க்கு வந்து டெடிக்கேட்டடாக இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவுமே இந்த சூப்பர் கார்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சைல்ட் லாக் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் வந்துடுது. ஸோ ஓவராலாக 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் அந்த பேட்டரி பேக் வந்து ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நீஸ் மட்டும் அப்ரைட்டாக தான் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சார்ஜர் ஆக்சுவலாக பேக் 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டிரைவர் ஒரு பேசஞ்சர் சீட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு அது கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மஹேந்திரா BE6 பேக் 2 வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு மேஜராக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் 4 விண்டோஸ்க்குமே நார்மலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் எய்ம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓவர் எய்ம்ஸை, க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், இது அவேஸ்க்கான பட்டன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹில் டிசன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல்ட் அண்ட் பார்க்கிங் சென்சர், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டன் வந்துடுது. ஸோ இந்த டோர் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் இந்த க்ரீன் ஷேடில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியலுமே வருது. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வாவ், கிட்டத்தட்ட 90 டிகிரி வரைக்குமே ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபிசிக்கலான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் உங்களுக்கு டச் கண்ட்ரோல் வரும். இதில் ஃபிசிக்கலான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடஸ்க்கான பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேன் கீப் அசிஸ்ட் அண்ட் இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கான பட்டன்ஸ் வந்துடுது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனுமே இங்கே தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடுது. பூஸ்ட் மோட்க்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 1 பெடல் டிரைவ் அப்படிங்கிற ஒரு மோட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே கார் அக்ரெசிவாக ரீஜன் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு மோட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இப்போ வந்துட்டு காரில் 64% சார்ஜ் இருக்குது. 292 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு இப்போ காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கான ஒரு பர்சன்டேஜ் வருது. ரீஜன் லெவல் 3ல கொடுத்துருக்காங்க. டெல் லைட்ஸ்லாம் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம டாகிள் பண்ணி பார்க்கலாம். ஃபோக்கஸ், டிரைவ் அசிஸ்ட், நேவிகேஷன், அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல டிஜிட்டலில் வருது. அண்ட் கியர் போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அடஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவ் அசிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும்.
ஸோ இதுதான் அது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த ஃபுல் மேப் வியூவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேப் வியூ வருது. இது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் ரேஞ்ச் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. ஸோ ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படிங்கிற ஒரு லோகோவுமே ப்ரொஜெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது, ஓவரால் கன்சியூம்டு, அக்யூமுலேட்டட், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது, லாஸ்ட் சார்ஜ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜிங் கரண்ட் வந்து நம்ம லோ, மிட், ஹை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியுமே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ஏசி கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த இடத்துல டெடிகேட்டடாக ஒரு பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணனால நமக்கு அந்த ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளைமேட்டில் போயிட்டிங்கன்னா அந்த ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது. இது டிரைவர் ஒன்லி ஆர் சிங்க் கொடுத்தீங்கன்னா 2 சைடும் ஒர்க் ஆகும். இதில் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டெடிகேட்டடாக பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கிளியர் வியூ, இது ஒன்றும் இல்லை, டிஃபாகர் தான். ஸோ இது ஃபுல்லாகவே சப்போஸ் மலையில் போயிட்டுருங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபாக் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கிளியர் வியூ ஆன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். இக்கோ ஆன் மோட் அண்ட் ஏசி மேக்ஸ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதில் இந்த காரில் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் தான் கிடைக்கும். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் வந்துடும், ரியர் பார்க்கிங் சென்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஸில் போனீங்கன்னா நிறையவே ஆப்ஸ் வந்துட்டு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப் ஸ்டோர், கேலண்டர், கிளைமேட், டிரைவ் அசிஸ்ட், அலெக்ஸாவுமே இதில் வந்துடுது. ஈகோசென்ஸ், எனர்ஜி, ஃபன் ஒர்க், கேலரி, ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்காங்க. லிவ் யோர் மோட் இதில் போயிட்டோம்னா ஒரு சில மியூசிக் எல்லாமே வரும். அது நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஷார்ட்ஸுமே பண்ணியிருக்கோம். ஸோ அது மியூசிக் ப்ளே ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மோட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காருக்குள்ளே உட்காந்து நம்ம ரிலாக்ஸுமே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளுக்கான ஆப்ஸ் இது எல்லாமே ஈகோசென்ஸ், எனர்ஜி, மை வெஹிக்கிள், நேவிகேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க் கேமரா இது. ஸோ இப்படியும் நீங்கள் ஆன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுமே நீங்கள் இந்த கேமரா ஆன் பண்ணிக்கலாம். பேக் 3 வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கிடைக்கும். இதில் அது கிடையாது. எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடாக ஒர்க் ஆகுது. இதில் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடும். ஸோ ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVMமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. இது ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப்கான பட்டன் வந்துடுது. அண்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டச் கண்ட்ரோல் கிடையாது, இது ஒரு கிளிக் தான் ஆகுது. அண்ட் டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் காக்பிட் இன்ஸ்பயர்ட் டிசைனில் தான் இருக்கும். இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ்க்கு அந்த கண்டினியூஸ் ஏசி வென்ட் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஏசி வென்ஸ் வந்து இந்த இடத்துல அண்ட் சைடில் அந்த கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல வந்துடுது. பட் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் தான் வரும். டாப் எண்டில் உங்களுக்கு 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வரும். இதில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. இது அந்த கியர் செலக்டர், பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட் வந்துடுது. அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் ஒரு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் ஒரு டச் கண்ட்ரோலில் வரும். இதில் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதில் பி அப்படிங்கிற ஒரு லோகோவோட வந்துடுது. இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம இந்த டச் ஸ்க்ரீன் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ரோட்டரி நாப் மூலிமா பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த காரில் டிரைவ் மோட்ஸுமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு டிரைவ் மோடு வருது. இது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச், எவ்ரிடே அண்ட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு 4 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ஸ்னோ அப்படிங்கிற 2 டெரைன் மோட்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ரியர் வீல் டிரைவில் தான் இந்த கார் வரும். ரியரில் தான் மோட்டருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆஃப் ரோட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்டாக பண்ணலாம். ரொம்ப வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இது லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதில் கூலிங் ஃபங்க்ஷனோடவே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ், நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. இந்த க்ளோ பாக்ஸ்க்கு கூலிங் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஆல்சோ டாப் எண்ட் வேரியண்ட்டாக உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த காரில் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் அது எதுவும் கிடையாது. ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அண்ட் இந்த இடத்துலையுமே அந்த பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், நைஸ்.
ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வருது அண்ட் இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. 16 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த காரில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ரோல் ஓவர் மைட்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லெவல் 2 அடாஸுமே வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ரியரில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் அண்ட் 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆர் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த 79 kWh பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 500+ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு தரும். கிளைம் பண்ணுறது 683 சம்திங் அந்த ரேஞ்சை பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500+ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து இந்த BE6 கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேக் 2லேயே வந்துட்டு இந்த 79 kW கொடுத்தது இனிமேல் ஒரு அடிஷனல் பெனிஃபிட் தான். ஏன்னா 59 kW மட்டும் வந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னா 59 kW வந்து ஒரு 300 to 350+ கிலோமீட்டர்ஸ், ஏன்னா 59 kW வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து 500+ கிலோமீட்டர்ஸே வந்துட்டு நீங்கள் ரேஞ்ச் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி வாரண்ட்டி வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் காருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காருக்கு வந்து லைஃப் டைம் பேட்டரி வாரண்ட்டி ஃபர்ஸ்ட் ஓனர் கொடுத்துருக்காங்க. இதே ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 10 years or 2 lakh kilometers வாரண்ட்டி இந்த பேட்டரிக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ வாரண்டியுமே வந்துட்டு ஒரு கஸ்டமர் எலக்ட்ரிக் காரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அது அப்படின்னு சொல்லலாம். அதையுமே வந்துட்டு மஹேந்திரா இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ரைசிங் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆன் ரோட் ப்ரைசிங் 26,14,000 rupees. 7 kW சார்ஜர் நீங்கள் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆர் 11 kW சார்ஜர் நீங்கள் அவுட் பண்ணிங்கன்னா 26,39,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஆர் இல்லைனா எனக்கு சார்ஜரே வேணாம் அப்படின்னாலும் இந்த காரை வந்து நீங்கள் சார்ஜரே இல்லாமலும் வந்துட்டு வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹேந்திரா BE6 பேக் 2 வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த காரை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.